முன்பாக எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். தேவன் இந்த ஆண்டின் கடைசி ஓய்வு நாளிலே நாம் ஒன்று சேர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தோம் அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி ஓய்வு நாளில் உள்ளே இருப்போம். தேவன் மட்டும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு மகிமை உண்டாகட்டும். தம்பி ஜோயல் ரொம்ப அருமையாக பாடினார். பாம்பே வாசி தமிழிலே பாடுவது ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் அப்பப்போ தம்பி பாடியிருக்கிறாங்க. அருமையான தம்பி, சின்ன வயசில் இவ்வளோ தைரியமாக முன்னாடி வந்து பாடுறது பாராட்டுக்குரியது. காட் பிளஸ் யூ ஜோயல். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நம்மோடு பிரதர் டேவிட் ஃபேமிலி இருக்கிறாங்க தஞ்சாவூர்லேருந்து. உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். வந்திருக்கிற யாவருக்கும் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. நாம் கடந்த 3 வெள்ளிக்கிழமைகள் கிறிஸ்மஸ் குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். அப்படி தானே? எல்லாம் தலைப்பில் படிச்சுட்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸ் ஃபீவர் என்ற தலைப்பில் படிச்சுட்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸ் காய்ச்சல் போயிடுச்சா இல்லை இன்னையோடு போயிடுமா? கிறிஸ்மஸ் காய்ச்சல் குறித்து நாம் படித்து கொண்டு வருகின்றோம். முதல் வெள்ளிக்கிழமையில் த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் என்றால் என்ன அப்படின்னு படித்தோம். அது கேட்பதற்கு புதுமையாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. சரிங்களா? அதான் உண்மை. கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்து பிறப்பு என்று அர்த்தம் அல்ல, கிறிஸ்துவின் இறப்பு என்று அர்த்தம். மாஸ் என்ற வார்த்தை ஒரு அஃபிஷியல் கேத்தலிக் வேர்ட், ஒரு அதிகாரப்பூர்வமான கத்தோலிக்க வார்த்தை தான் மாஸ். அந்த மாஸ் கிரைஸ்டோடு சேர்ந்து கிரைஸ்ட் மாஸ், கிறிஸ்துமஸ் என்று ஆகிவிட்டது. மாஸ் என்றால் என்ன? ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயங்காலமும் கத்தோலிக்க சபைகளில் நடக்கக்கூடிய நற்கருணை பூசைக்கு பேர் தான் என்னது? மாஸ். அந்த மாசில் என்ன செய்வாங்க? கிறிஸ்துவனுடைய, நம்ம சொல்கிறோம் கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு அடையாளமான அப்பம், இரத்தத்திற்கு அடையாளமான ரசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஆனால் கத்தோலிக்க சபையில் உண்மையிலேயே அந்த அப்பம் சரீரம், அந்த அப்பம் ரசம் இயேசுவின் சரீரம் இரத்தமாகவே மாறி விடுகிறது. அந்த பிரீஸ்ட், ஆசாரியன் பிரேயர் பண்ணும் பொழுது, அந்த அப்பத்தை படைக்கும் பொழுது அது உண்மையிலே என்னவா மாறிடுது? இயேசுவின் சரீரமாக இரத்தமாக மாறி விடுகிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு பொல்லாத நம்பிக்கை. சரிங்களா? ஆகவே அந்த அப்பத்தை அவர்கள் படைத்து புசிக்கும் பொழுது உண்மையிலேயே இயேசு ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் பலியாகிறார் என்பது அவர்களுடைய கத்தோலிக்க சபையாருடைய நம்பிக்கை. அப்போ என்ன அர்த்தம்? எவ்ரிடே இஸ் கிரைஸ்ட், எவ்ரிடே கிரைஸ்ட் இஸ் குரூசிஃபைடு. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பலியாகிறார் என்ற பொருளில் தான் அந்த மாஸ் அவங்க நடத்துகிறாங்க. சரிங்களா? ஒருவேளை இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு, விசுவாசிகளுக்கு இந்த உள்ளர்த்தம் தெரியாவிட்டாலும் அவங்களுடைய ரைட்டிங்ஸ், அவங்களுடைய டீச்சிங்ஸ், உபதேசங்கள் எல்லாம் படிச்சிங்கன்னா அதுதான் தெளிவான உபதேசம். அவங்களுடைய கத்தோலிக்க சபையருடைய தெளிவான உபதேசம், இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பலியிடப்படுகிறார், காலையிலையும் சாயங்காலமும். எங்க? மாசில், அந்த பூசையில், அந்த திருப்பலியில் இயேசு கிறிஸ்து பலியிடப்படுகிறார். அப்படியானால் கிறிஸ்மஸ் என்றால் கிறிஸ்துவின் பிறப்புன்னு அர்த்தம் கிடையாது, கிறிஸ்துவின் இறப்புன்னு அர்த்தம். நம்ம மெரி கிறிஸ்மஸ் சொல்லும் பொழுது அது தவறான அர்த்தத்தில் தான் இருக்கிறது. கிறிஸ்துவின் இறப்பை கொண்டாடுங்கள் என்று தான் அர்த்தம். அன்பானவர்களே, இதை நம்ம முதல் நாள் டிசம்பர் முதல் வெள்ளிக்கிழமை படித்தோம். 2வது வெள்ளிக்கிழமையில் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் எப்படி உற்பத்தி ஆனது, இந்த கதை எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு பாபிலோன் கலாச்சாரம், ரோம கலாச்சாரம் அப்படிலாம் படித்தோம். சேட்டர்னாலியா பண்டிகை, சேட்டர்னாலியா, ப்ரூமாலியா அப்படின்னு ஒரு சில பண்டிகைகள்லாம் இருக்கிறது. இந்த பண்டிகைகள் எல்லாம் அஞ்ஞான பண்டிகைகள். இதன் அடிப்படையில் தான் கிறிஸ்மஸ் என்ற பண்டிகையும் உருவாக்கப்பட்டது அப்படின்றதையும் நம்ம சரித்திரத்திலிருந்து பார்த்தோம். போன வாரத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, த மிஸ்சலேனியஸ் ஆஃப் கிறிஸ்மஸ். மிஸ்சலேனியஸ், கிறிஸ்துமஸோடு இணைந்திருக்கிற சில்லற விஷயங்கள், அப்படி தானே? கிறிஸ்மஸ் மரம், மணிகள், வாழ்த்து அட்டைகள், கேக்கு, அப்படி இப்படின்னு நிறைய காரியங்கள்லாம் பார்த்தோம். கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் கேண்டில்ஸ் எல்லாம் படித்தோம். ஆகவே
ஒரு 3 வாரங்களாக இந்த கிறிஸ்துமஸ் குறித்த காரியங்களை படித்தோம். சிலருக்கு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்த தேதி கிடையாது, உண்மைதான், கொண்டாடின என்ன தப்பு அப்படின்னு அநேகர் கேள்வி கேட்பார்கள். நல்ல கேள்வி. அதைத்தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஏன்னா இதை நம்ம படிக்காமல் விட்டால் இவ்வளவு நாள் நம்ம கிறிஸ்துமஸ் பற்றி படித்து ஒரு அர்த்தமில்லாதாக மாறிவிடும். ஆகவே இன்றைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, தலைப்பு அசம்பிளிங் a right Christmas. Assembling a right Christmas. நேர்த்தியான கிறிஸ்துமஸை எப்படி பொருத்துவது? அசம்பிளிங் என்னது? அசம்பிள் பண்ணுறதுன்னு வாங்க, அப்படி இப்படின்னு ஒன்றா சேர்க்குறது. கம்ப்யூட்டரு அசம்பிள் பண்ணுறது, ரேடியோ அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்பிளிங் a right Christmas, தமிழில் நேர்த்தியான கிறிஸ்துமஸ் என்று இங்கே பெயர் வைத்திருக்கிறேன். கிறிஸ்துமஸை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God is not so interested in our having a white Christmas as he is interested in our having a right Christmas. White Christmas கேள்விப்பட்டிருக்கீங்களா? White Christmas கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளிநாடுகளில் ரொம்ப பிரசித்தம் White Christmas. What is White Christmas? வெள்ளை கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? வெள்ளை கிறிஸ்துமஸ் அப்படின்னா, கிறிஸ்துமஸ் டைமில் பனி பொழியும், வெள்ளை நிறத்தில் பனி பொழியும். அந்த பனி பொழிவின் வேளையில் கொண்டாடப்படக்கூடிய கிறிஸ்துமஸுக்கு பேர் தான் என்ன கிறிஸ்துமஸா? ஒயிட் கிறிஸ்துமஸ் அப்படின்னு வெளிநாடுகளில் சொல்லுகிறார்கள். தம்பி பவர் பாயிண்ட் வரலையா? அல்ஃபி பவர் பாயிண்ட். ஆகவே இந்த ஒயிட் கிறிஸ்துமஸ் என்று வெளிநாடுகளில் சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி பெரும்பாலும் சொல்லுவது கிடையாது. கிறிஸ்துமஸ் என்பதுதான் பிரசித்தம். ஒயிட் கிறிஸ்துமஸ். வாட் ஷுட் வி ஹேவ்? ஒயிட் கிறிஸ்துமஸ் ஆர் ரைட் கிறிஸ்துமஸ்? வெள்ளை கிறிஸ்துமஸா அல்லது சரியான நேர்த்தியான கிறிஸ்துமஸா என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். How can we have a right Christmas? கிறிஸ்துமஸ் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒரு பிரியாணி, ஒரு புது ட்ரெஸ்ஸு, ஒரு ஸ்டார் ஒரு மாதத்துக்கு. சாக்கடை சாமியார் கூட நட்சத்திரம் தொங்க விட்டுருக்காருங்க, பார்த்தீங்களா? அப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா பாருங்க. நேற்று நைட்டு பார்த்தேன், சாக்கடை சாமியார் கூட அவர் குடிசைக்கு மேலே ஸ்டார் தொங்குது, அப்படி பளிச்சுன்னு. நம்ம நினைக்கலாம், சாக்கடை சாமியாரே ஸ்டார் போடுறாரு, நம்ம போட்டோம் என்னங்க அப்படின்னு நினைக்கலாம். அன்பானவர்களே, அப்போது ஒரு கிறிஸ்துமஸ்னா என்னது அப்படி தான் நினச்சிருக்கிறோம். ஒரு புது ட்ரெஸ், ஒரு பிரியாணி, கொஞ்சம் வான வேடிக்கைகள், அப்புறம் ஒரு ஸ்டார், சொந்தக்காரங்க வருவாங்க, பலகாரம் சுடணும், ஒரு கேக், முடிஞ்சு. இதுதான் கிறிஸ்துமஸ். காலையில் 4 மணிக்கு சர்ச் என்று ஒரு வழக்கமாக பாரம்பரியமாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நமத்தியில் காணப்படுகிறது. இதை சரியான விதத்தில், இந்த கிறிஸ்துமஸ் என்ற ஒரு விஷயத்தை நாம் எப்படி சரியான கோணத்தில் பார்த்து அதை கடைபிடிக்கலாம், கொண்டாடலாம் நான் சொல்லவே இல்லை, கவனிச்சிங்களா? நான் போடுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். அதை சரியான விதத்தில் நாம் எப்படி நினைவு கூறலாம் என்பதைத்தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். டு ஹேவ் a right Christmas, நேர்த்தியான கிறிஸ்துமஸ் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்களை நாம் அடிப்படையாக வைத்து பார்க்க போகிறோம். முதலாவது என்னவென்று சொன்னால், you need the right master. You need the right master. நேர்த்தியான எஜமான், நேர்த்தியான எஜமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தூதர்கள் சரியான நேரத்தில் வந்தார்கள், அப்படிதானே? அந்த சாஸ்திரிகள் வந்து சொல்கிறாங்க, ஒருத்தர் அரேபியாவிலேருந்து வந்தார், ஒருத்தர் எகிப்திலேருந்து வந்தார், ஒருத்தர் இந்தியாவிலேருந்து போனார், அப்படி இப்படி சீனாலேருந்து வந்தார், அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இப்படி பாரம்பரியங்கள் சொல்லுகிறது. எப்படியோ பல இடங்களிலிருந்து, வெவ்வேறு திசைகளிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள்.
அவர்கள் வந்த பொழுது வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் அவர்கள் அலைந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தினது அப்படின்னு மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். போன வாரம் உங்களுக்கு சொன்ன நட்சத்திரம்னா என்னது? நட்சத்திரம் என்னது? இட் வாஸ் a cluster of angels. ஒரு தூதர்களுடைய கூட்டம் தான். தூதர்கள் அந்த சாஸ்திரிகளை வழிநடத்தி சென்றார்கள். அந்த தூதர் கூட்டம் தான் எப்படி தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு? ஒரு நட்சத்திரமாக தெரிந்தது என்று யுகங்களின் வாஞ்சை புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். தூதர்கள் சரியான நேரத்தில் வந்தார்கள். சரியான இடத்திற்கு தேவன் அவர்களை நடத்தினார். சரியான இடத்திற்கு அங்கே வந்து சேர்ந்தார்கள் சாஸ்திரிகள். தங்கள் எஜமானை சரியாக புரிந்திருந்தனர். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, யூதர்கள் என்ன செய்யல? யூதர்கள் அவர் குறித்து நிறைய தெரியும், மேசியாவை குறித்து நிறைய தெரியும். ஆனால் அவர் பிறந்த பொழுது யூதர்கள் இயேசுவை வரவேற்கவில்லை. ஆனால் பாருங்க, மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். தங்கள் எஜமானை சரியாக புரிந்திருந்தனர். நேர்த்தியான எஜமான் நம்மை நேர்த்தியான பாதையில் தான் நடத்துவார். So the shepherds were directed by God in the right way. The Lord is the right master. சரியான எஜமான், நேர்த்தியான எஜமான் நம்முடைய கிறிஸ்து அவர்களை கரெக்டா வழி நடத்திட்டு போனார். அன்பானவர்களே, நம்முடைய எஜமானை நாம் எப்படி பார்க்கிறோம்? இன்னும் அவரை குழந்தையாகத்தான் பார்க்கணுமா? நம்ம இயேசுவை குழந்தையா பார்க்கணுமா? அவரை ஆசாரியராக பார்க்க வேண்டும், அப்படிதானே? பிரதான ஆசாரியராக. we should see Christ, we should see our master as the high priest in the heavenly sanctuary. பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக நாம் கிறிஸ்தவம் அவரை பார்க்க வேண்டும். இன்னும் அவரை குழந்தையாகத்தான் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் இன்னும் விசுவாசத்தில் எப்படித்தான் இருக்கோம்னு அர்த்தம்? குழந்தையாகத்தான் இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆக to have a right Christmas we should have a right understanding of the right master. நேர்த்தியான எஜமானை குறித்த ஒரு நேர்த்தியான புரிதல் நமக்கு தேவை. அவரை எப்படி பார்க்கணும் என்ற ஒரு பார்வை நமக்கு தேவை. நேர்த்தியான எஜமான். இரண்டாம், ஓகே, சங்கீதம் 37:23 பாருங்க. சங்கீதம் 37:23 வசனம் சொல்லுகிறது, ஓகே, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய பிள்ளைகளை அவர் சரியான வழியிலே நடத்தி செல்வார். யாருடைய இருதயம் அந்த நேர்த்தியான எஜமானுக்கு நேராக திறந்து இருக்கிறதோ அவர்களை தேவன் சரியாக வழி நடத்தி செல்வார். யூதர்களுடைய மனங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது, ஆனால் மேய்ப்பர்களுடைய உள்ளங்கள் திறந்திருந்தது. அதனால தான் அவங்க எங்க போக முடிஞ்சு? சரியாக கிறிஸ்து வைக்கப்பட்டிருந்த அந்த மாட்டு தொழுவத்திற்கு நேராக போக முடிந்தது. நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் அநேகர் ஒத்துக்கொள்வது என்ன அப்படின்னா, அநேகர் ஒத்துக்கொள்வது இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கலை, உண்மைதான். கொண்டாடுனா என்ன? அவர் பிறந்தது முக்கியம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வாதம் செய்வார்கள். அன்பானவர்களே, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படி ஒரு தேதி இல்லாத பொழுது அதை நாம் ஏன் மிகப்பெரிய அளவில் முக்கியப்படுத்தணும்? அந்த தேதி யார் கொண்டு வந்தது என்ற பின்னணியை அறிந்த பிற்பாடு நாம் அதை பெரிதுபடுத்தலாமா என்பதுதான் நம்முடைய சிந்தனைக்குரிய கேள்வி. ஆக முதலாவது த ரைட் மாஸ்டர். ரெண்டாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூ நீட் த ரைட் மிராக்கிள், நேர்த்தியான அற்புதம். த ரைட் மிராக்கிள். மரங்களும் மணிகளும் கிறிஸ்மஸ் அல்ல. கிறிஸ்மஸ் என்ன நினைச்சுக்கிறோம்?
மரங்கள், மணிகள். அதான் கிறிஸ்துமஸ் நினைக்கிறோம். வெள்ளி நிறத்தில், பொன் நிறத்தில் மணிகளை கட்டி தொங்க விட வேண்டும், அதான் கிறிஸ்துமஸ் என்று நினைப்பதா? அப்படி ஒரு மரம், அப்படி ஒரு அலங்காரம் வேதாமத்தில் கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டு பேசப்படவே இல்லையே. என் பாவத்துக்காக மனு அவதாரம் எடுத்த இயேசுவின் பிள்ளையாக நான் ஒப்படைத்து வாழ்வதே நேர்த்தியான அற்புதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது பெரிய அற்புதம். மனித உறவுக்கும் கணவன் மனைவி உறவுக்கும் அப்பால் தெய்வீக வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஒரு கன்னியின் இடத்துல உற்பவிக்கப்பட்டு பிறந்த நம்முடைய இரட்சகருடைய அந்த மகத்துவமான அற்புத பிறப்பை நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், இல்லை என்று மறுக்கவில்லை. அன்பான தேவப்பிள்ளைகளே, அப்படி பிறந்தவர் எனக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் பிறந்தார். அவரை போல நான் வாழ வேண்டும், அவருடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்து அவர் பரமேறி சென்றிருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். ஆகவே அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறவர்கள் நம்ம அடைய வேண்டிய ஒரு ரைட் மிராக்கிள், நேர்த்தியான ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, நம்மை முற்றிலுமாய் கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் we will have a right Christmas, ஒரு நேர்த்தியான கிறிஸ்மஸை நாம் நினைவு கூற முடியும். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். பாவம் அறியாத அவர் கிறிஸ்துவானவர் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார் என்பதை வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர் இந்த உலகத்தில் வந்து மரித்தது மிகப்பெரிய அற்புதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், தெய்வம் மனிதனாக வந்து மனிதர்களுக்காக மரிப்பது எவ்வளவு பெரிய அற்புதம். எங்கேயாவது இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை, எந்த மதத்திலும் இல்லை. மனிதர்களுக்காக மனு கோலம் எடுத்து வந்து ஒரு தெய்வம் மனுவாக மரித்தது என்ற அற்புதம் வேற எங்கேயுமே கிடையாது. இந்து மத புராணங்கள்ல கூட அந்த 4 வேதங்களிலே ஒரு வேதத்தில் இருக்கு, யஜூர் சாம அதர்வன் சொல்லுவாங்கல்ல, அதுல ஒண்ணு போட்டிருக்கு, பிரஜாபதி என்ன செய்வாரு, இந்த உலகத்திற்கு அவர் மனிதனாக வருவார். பிரஜாபதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு அதிபதியாக அவர் வந்து தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய அற்புதம். இதை திருச்சபை புரிந்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை, ஒப்படைக்கப்பட்ட அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை. தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை வாழணும். மூன்றாவது பாருங்க, நேர்த்தியான தூது, the right message, நேர்த்தியான தூது. நமக்காக பிறந்தவரை நாள்தோறும் நாலா பக்கமும் நற்செய்தியாக அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், இதை நாலா பக்கங்களிலும் நற்செய்தியாக அறிவிக்க வேண்டும். லூக்கா 2:11-12 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் என்று வாசிக்கிறோம். பர்சனல் மெசேஜ், உங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பர்சனல் மெசேஜ், உங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். பவர்ஃபுல் மெசேஜ், ஒரு வல்லமையான செய்தி என்ன அப்படின்னா, இரட்சகர் பிறந்திருக்கிறார். வல்லமையான செய்தி, ப்ரொஃபவுண்ட் மெசேஜ், கர்த்தராகிய இயேசு. ஒரு தெளிவான செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு அவர் இந்த உலகத்தில் மனிதனாக உங்களுக்காக இரட்சகராக அவர் பிறந்திருக்கிறார். அன்பானவர்களே,
பாயிண்டட் மெசேஜ். இதில் இருக்கிற மிகவும் குறிப்பான தூது செய்து என்ன அப்படின்னா, this shall be a sign unto you, இதுவே உங்களுக்கு அடையாளம். மிக தெளிவான ஒரு அடையாளத்தை கொடுத்து, உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் அவர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட, ஒரு வல்லமையான, ஒரு தெளிவான, ஒரு குறிப்பிட்ட செய்தியை ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லும்படி நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. அன்பான தேவ ஜனங்கள், அப்போ மூன்றாவது காரியம் பார்த்தோம். ரைட் மாஸ்டர், ரைட் மிராக்கிள், ரைட் மெசேஜ். நேர்த்தியான எஜமான், நேர்த்தியான அற்புதம், நேர்த்தியான தூது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்காக என்ற இரட்சகரின் பிறப்பின் செய்தியை நாம் பிறருக்கு இந்த தூதை அறிவிக்க வேண்டும். நேர்த்தியான உள்நோக்கம், the right motive, நேர்த்தியான உள்நோக்கம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள்ல பாருங்க. 2:13-14 அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு, மன்னிக்கவும் மாற்றி வாசிக்கிறேன். லூக்கா 2:13-14 அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் பிறப்பு சம்பந்தப்பட்ட காரியத்தில் படித்தோம் என்று சொன்னால், தூதர்கள் நேர்த்தியான ஒரு ஊழியத்தை செய்வார்கள். ரொம்ப அழகான ஊழியம். தூதர்கள் அழகாக மேய்ப்பர்களை வழி நடத்தினார்கள், அந்த சாஸ்திரிகளை வழி நடத்தினார்கள். மேய்ப்பர்களிடத்தில் போய் என்ன செஞ்சாங்க? பாடல் பாடினார்கள், கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தார்கள் தூதர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ரைட் மோட்டிவ். Angels' only mission and motive that night was to exalt the God Almighty. தூதர்களுடைய ஒரே நோக்கம் அந்த ராத்திரியில, கிறிஸ்து பிறந்த அந்த இரவில தூதர்களின் ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனை உயர்த்தி அவரை என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் அந்த தூதர்களின் ஊழியமாகவும் உள்நோக்கமாகவும் இருந்தது. சரிங்களா? இன்னைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நோக்கம் என்னவா இருக்கு? நம்முடைய உள்நோக்கம். அதான் கேள்வி. உள்நோக்கம் என்ன? கிறிஸ்துமஸுக்கு துணி எடுத்தாச்சா அப்படின்னு கேட்போம், அப்படிதானே? எப்படி கேட்கணும் அப்படின்னா, கிறிஸ்துமஸுக்கு துணியை கொடுத்தாச்சா அப்படி கேட்கணும். எப்படி கேட்கணும்? துணி எடுத்து கொடுத்தாச்சா? யாருக்கு? பின்னாடி வரும். எடுத்தாச்சா அப்படின்னு கேட்டு பழகிட்டோம். எப்படி பழகணும்னா, கொடுத்தாச்சா அப்படின்னு தான் கேட்கணும். நாம் என்ன கொடுக்கலாம் என்று நினைத்து செயல்படுவதே தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு கிறிஸ்துமஸாக இருக்கும். எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை விட நான் என்ன கொடுக்கலாம் என்ற விதத்திலே செயல்பட்டால் அதுதான் சரியான கிறிஸ்துமஸாக இருக்க முடியும். ரைட் மோட்டிவ். தூதர்கள் எப்பொழுதுமே தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை உயர்த்தினார்கள். தூதர்கள் அந்த ஏழை மேய்ப்பர்களை தேடி சென்றார்கள். யூதர்களை தேடி வந்தாங்களா? இல்ல. தூதர்கள் அந்த நற்செய்தியை ஏழைகள்கிட்ட போய் சொன்னாங்க. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. படிக்கிறோம்ல, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 18-19 இருக்கு. Gospel is preached to the poor. தரித்திரருக்கு சுவிசேஷம். ஏன்? அவங்க தான் வரவேற்பார்கள், அவங்க தான் ஏற்றுக்கொள்வார்கள், அவங்ககிட்ட பெருமை இருக்காது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப தூதர்கள்
என்ன உள்நோக்கத்தோடு செயல்பட்டாங்க? ஒன்று, தேவனை மையப்படுத்தணுன்ற நோக்கம். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ரைட் மினிஸ்ட்ரி. they had a right motive. ஏஞ்சல்ஸுக்கு, அந்த தூதர்களுக்கு நேர்த்தியான உள்நோக்கம் இருந்துச்சு. அவங்க நேர்த்தியான ஊழியத்தை செஞ்சாங்க. தேவனை மையப்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கம். நேர்த்தியான ஊழியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதர்கள் பறந்து வந்து சொன்னார்கள். தூதர்கள் பறந்து வந்து சொன்னார்கள், மேய்ப்பர்கள் விரைந்து சென்று சொன்னார்கள். அப்படிதானே? தூதர்கள் இந்த ஊழியத்தை செஞ்சாங்க. தூதர்கள் இந்த ஊழியத்தை செய்த உடனே மேய்ப்பர்கள்ட்ட வந்து சொன்ன உடனே இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? இவங்க போய் சொன்னாங்க. நீங்க லூக்கா புத்தகத்தில் 2வது அதிகாரம் வசனம் 17, 18 வாசித்தீங்க அப்படின்னா, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தூதர்கள் வந்து சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க, பரலோகத்துக்கு போயிடறாங்க தேவதூதர்கள். மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி மேய்ப்பர்கள் போய் பார்க்குறாங்க. பெத்லகேமுக்கு போகிறாங்க. வந்து மரியாள், யோசேப்பு குழந்தையெல்லாம் பார்த்துட்டு 17, 18 கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த விஷயத்தை போய் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க மேய்ப்பர்கள். 18 மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மேய்ப்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டவர்கள், இயேசுவின் பிறப்பின் செய்தி கேள்விப்பட்டவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அன்பான தேவ பிள்ளைகள், அப்போ என்ன கற்றுக்கிறோம்னா, இந்த கிறிஸ்மஸ் என்ற ஒரு அனுபவத்தை நம்ம எப்படி அதை சரியான விதத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, நாம் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தணும். அப்படித்தானே? தூதர்கள் வந்து மேய்ப்பர்களை ஆச்சரியப்படுத்தினார்கள். இந்த மேய்ப்பர்கள் போய் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தினார்கள். தூதர்கள் பறந்து வந்து சொன்னார்கள், மேய்ப்பர்கள் விரைந்து சென்று சொன்னார்கள். எப்படியோ மெசேஜ் அப்படி மாறி மாறி போய்கிட்டு தான் இருந்துச்சு. அதான் கிறிஸ்மஸ். வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டா முடிஞ்சு போச்சா? அப்படி அல்ல. இயேசுவை அறியாத ஒருவரிடம் நற்செய்தியை அறிவிப்பதே நல்ல கிறிஸ்மஸாக இருக்கும். ரைட் கிறிஸ்மஸ் அப்படின்னா எது? இயேசுவை அறியாதவர்களுக்கு போய் அவங்களுக்கு சொல்லணும். தேவனுக்கு நாம் கொடுக்கும் பரிசுகளில் இதை போன்றது ஒரு பெரும் பரிசு வேற எதுவும் இருக்காது. அன்பானவர்களே, அப்போ அந்த கிறிஸ்மஸில் நம்ம ஆற்ற வேண்டிய பங்கு என்ன அப்படின்னா, அவரை பற்றி அறியாதவர்களுக்கு போய் அவரை அறிவிக்க வேண்டும். எப்படி செய்யலாம் என்று சில பிராக்டிக்கலான சில விஷயங்கள், நடைமுறை காரியங்கள் ஒன்றெண்ட நம்ம பார்த்தாக வேண்டும். டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை என்பது நமக்கு தெளிவு, நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். தெரிஞ்சிருந்தும் அந்த பாரம்பரிய கட்டுகளை விட்டு என்ன செய்ய முடியல? வெளியில வர முடியல. பாரம்பரிய கட்டுகள், கிறிஸ்தவ உலகம் பாரம்பரிய கட்டுகளை அறுத்து வெளிவர வேண்டும். புத்தாடைகள், பலகாரம், வான வேடிக்கை, பிரியாணி, அதிகாலை 4 மணி கிறிஸ்துமஸ் ஆராதனை போன்ற வேதாமத்தில் இல்லாத பாரம்பரிய பழக்க வழக்கங்களை புறந்தள்ளி புதிய வழிகளில் கிறிஸ்துவானவர் நமக்கு பிறந்தார் என்ற உண்மையை ஒரு நாள் மட்டுமல்ல, எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் நம்ம என்ன செய்யணும்? நிலைநாட்ட வேண்டும். ஒரு நாள் மட்டும் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஒரு நாள் கூத்து அப்படிதான் ஆகி போச்சு. உண்மை தானே? ஒரு நாளைக்கு பல வேலைகளை ஒரு மாதம் முழுக்க செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு நாளுக்காக. அன்பானவர்களை, என்ன செய்யலாம்? சில ஆலோசனைகள், 3 முக்கியமான ஆலோசனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 3 வழிமுறைகள், 3 ஆலோசனைகள். முதலாவது, கிறிஸ்துமஸ் விருந்தை, புத்தாடைகளை ஏழை எளியவர்களுடன் பகிரலாம். கிறிஸ்துமஸ் உணவு அல்லது துணிமணிகளை
ஏழை எளிய மக்களுடன் நாம் பகிர்ந்தளிக்கலாம். நம்ம தானே வாங்கி மாட்டிக்கணும்னு நினைக்கிறோம், அப்படி தானே? ஒருவேளை நம்ம மத்தியில் அந்த பழக்க வழக்கம் இல்லைன்னாலும் சில இடங்கள் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறது. சில அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் இந்த பழக்கம் இருக்கு. கொண்டாட வேண்டும் என்ற ஒரு பழக்கம் இருக்கத்தான் செய்கிறது, நான் பார்க்கத்தான் செய்கிறேன். சில வீடுகளுக்கு விசிட்டிங்லாம் போவோம். சில வீடுகள் அழகாக அப்படியே டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவன்கிட்ட கேட்பேன், அம்மா நீங்கள் 7th டே தானே அப்படின்வேன். ஆமாம் பாஸ்டர். எத்தனை வருஷமா 7th டே? பார்ன் அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் அப்படின்வாங்க. பார்ன் அட்வென்டிஸ்ட். அப்புறம் என்னம்மா இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க, மரம்லாம் வச்சுருக்கீங்களா, என்னம்மா அது அப்படின்னா, ஐயோ பிள்ளைகளுக்காக பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் பேர பிள்ளைகள் வரும், அப்புறம் அவங்களுக்காக. அப்புறம் பூட்டம் பூட்டி வரும், அப்போ அவங்க என்னைக்கு தாங்க இது மூட்டை கட்டுறது சொல்லுங்க பார்ப்போம், என்னைக்கு தான் மூட்டை கட்டுறது? இதை ஒரு நாளும் நாம் சிந்திப்பது கிடையாது. கிறிஸ்மஸ் விருந்தை, புத்தாடைகளை ஏழை எளியவர்களுடன் பகிரலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, அனாதை சிறுவர் இல்லங்கள், ஆதரவற்ற முதியோர் இல்லம், இந்த மாதிரி இடங்களுக்கு குடும்பமாக அல்லது சபையாக போகலாம். அல்லது வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கூட்டி கொண்டு போகலாம். அவர் பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, மகிழ்வித்து மகிழ் அப்படின்வாங்க, அப்படிதானே? மகிழ்வித்து மகிழ். ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி நீ சந்தோஷப்படு, அப்படிதானே? பைபிளையும் பவுல் சொல்றாரு, சந்தோஷப்படுகிற உடனே கூட சந்தோஷப்படுங்க. ஆக ஏழை எளியோருக்கு நம்ம சில உதவிகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது கிறிஸ்துமஸ் தினத்தன்று மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களில் வரக்கூடிய பிள்ளைகளின் பிறந்த நாள், திருமண நாள், புத்தாண்டு தினம், இந்த மாதிரி நாட்களை என்ன செய்யலாமா? ஃபோக்கஸிங் ஆன் அதர்ஸ், மற்றவர்கள் மீது நாம் கவனத்தை செலுத்தி, குறிப்பாக ஏழை எளிய இல்லத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, சிறுவர்களுக்கு கிறிஸ்தவ பாடல்களை சொல்லிக் கொடுத்து, பாடல்கள் குழுவாக பாடி அல்லது தனியாக பாடி நல்ல கதைகளை, வசனங்களை கற்றுக் கொடுத்து, நம்மால் இயன்ற துணிமணிகளோ, இனிப்புகளோ, உணவோ ஏதாவது செய்தோம் அப்படின்னு சொன்னால் அது அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காட்டுவதாக அமையும். இதற்கு எந்த இல்லங்கள்லையும் மறுப்பு தெரிவிக்கவே மாட்டாங்க. அப்படி செலவிடுகிறோமா? நம்முடைய பிறந்த நாள் அல்லது கல்யாண நாள், இந்த மாதிரி கிறிஸ்மஸ், புத்தாண்டு வரும்பொழுது இப்படியெல்லாம் நம்மால் செய்ய முடிகிறதா? இரண்டாவது, ஏழை எளிய விசுவாச குடும்பத்தாருடன் அந்த நாளை செலவிடலாம். ஏழை எளிய விசுவாச குடும்பத்தார், ஒன்று இல்லங்களுக்கு போகிறது, முதியோரெல்லாம் அனாதையில் இந்த மாதிரி இடங்களுக்கு. இன்னொன்று, சபையிலேயே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. சபைக்குள்ளேயே கஷ்டப்படக்கூடிய விசுவாச பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன செய்யலாம்? சபையார் யார் யார் ஒரு ஏவுதல் பெற்று, உள்ளத்தில் ஒரு தூண்டுதல் பெற்று இந்த குடும்பத்திட்ட போவோம், இவர்களோடு நேரம் செலவிடுவோம் என்று நினைக்கிறோமோ, அவங்க வீட்டுக்கு போய் அவர்களுக்கு பண உதவியோ பொருள் உதவியோ ஏதாயிலும் சில உதவிகளை செய்து அவர்களை நாம் சந்தோஷப்படுத்தலாம். ஏன்னா பைபிள் அப்படித்தானே சொல்லுது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம் அப்படின்னு இருக்கு. விசுவாச குடும்பத்தாருக்கும், மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும், விசுவாச குடும்பத்தாருக்கும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை வேதாகம் நமக்கு ரொம்ப திட்டவட்டமாக சொல்லுகிறது. அப்படி நம்முடைய திருச்சபையில் இருக்கிற கஷ்டப்படுகிற விசுவாச பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு அவங்க வீட்டில் போய் நாம செய்து சாப்பாடு செய்து கொடுக்கலாம், ஒன்றாக சேர்ந்து சாப்பிடலாம், அல்லது அன்பளிப்பு துணியாகவோ பணமாகவோ கொடுக்கலாம். அவர்களுடைய விசுவாசம் பலப்படும். ஆண்டு மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில தேறுவார்கள். திருச்சபை ஐக்கியத்திலே அவர்கள் நிலைத்திருப்பார்கள். நம்மில் கிறிஸ்துவின் குணமும் வெளிப்படும். அன்பானவர்களே, அப்போ கிறிஸ்துமஸ் அப்படின்னா
எனக்கு அப்படின்ற நான் அப்படின்ற ஒரு அந்த ஃபோக்கஸை தவிர்த்துட்டு மற்றவர்கள் என்று நாம் உதவி செய்ய முற்பட்டால் உண்மையிலே அது ரைட் கிறிஸ்மஸாக இருக்கும், நேர்த்தியான கிறிஸ்துமஸாக இருக்கும். மூன்றாம் கடைசியாக பிற மதத்தை சேர்ந்த உங்களது நெருக்கமான நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று தேவனின் அன்பை சத்தியத்தை வெளிப்படுத்தலாம். நம்ம கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருவேளை இந்துக்கள் இருக்கலாம், ஒருவேளை முஸ்லீம்கள் இருக்கலாம், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் இயேசுவை நேசிக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி தானே? அவங்களுக்கெல்லாம் ஒரு 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 பலமான நம்பிக்கை என்ன அப்படின்னா, டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை அவங்க மனசில் படி பதிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட நமக்கு நெருங்கின நண்பர்கள் இருந்தால் அவர்கள் வீடுகளுக்கு போய் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவருடைய வருகையை குறித்து இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், சத்தியங்களை அவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம். அன்பானவர்களே, நம்ம இந்த நாளில் நெருங்கின நண்பர்கள், அப்படிப்பட்ட நண்பர்கள் வீட்டுக்கு வர்றோம், உங்களை பார்க்க போகிறோம், உங்களோட ஒரு மணி நேரம் செலவழிக்க போகிறோம் என்று சொன்னால், அல்லது நீங்கள் இங்கே வாங்க அல்லது நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம் என்று செய்தால், இப்படி ஆண்டவர் அறியாத புறமதத்து நண்பர்களுக்கும் நாம் நற்செய்தியை சொன்னது போல இருக்கும். ஏனென்றால் பிற மதத்தவரில் அநேகருக்கு நம் தேவன் மீது நல் நம்பிக்கையும் பேரன்பும் அதிகமாகவே இருக்கிறது. பைபிள் ஒரு வசனம் பாருங்க, மார்க் 5:19. லேகியோன் இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் அவன் சுகமாயிட்டான். இயேசுவே உங்க கூடவே நான் வர்றேன்னு சொன்னா லேகியோன், ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய திருச்சபைகள்ல, நம்முடைய திருச்சபைகள்ல டிசம்பர் 25 சர்ச்சை திறந்தா என்ன, ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா என்ன, ஒரு ஆராதனை நடத்தினால் என்ன அப்படின்லாம் கண்டிப்பாக வைத்துதான் திறந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிற சபைகளும் இருக்கிறது. என்ன சொல்றேன் அப்படின்னா, நமக்குள்ளேயே செய்ய வேண்டாம். சரி, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரோக்ராம் வைக்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறவங்க என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை பெரியவர்கள் சபையாரை ஒன்றா சேர்த்து ஏதோ பக்கத்தில் ஒரு ஊருக்கு போய் அல்லது தெரிஞ்ச ஒரு தெருவில் பொதுமக்களை திரட்டி அப்படி பிள்ளைகளை வைத்து ஆண்டவரை பற்றி ஒரு ஊழியமாக செய்தால் அது எப்படி இருக்கும், பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாமே உள்ள வந்துட்டு நாமே உள்ள உக்காந்துக்கிட்டு அதைத்தான் தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அன்பானதே பிள்ளைகளே, அப்படி நமக்குள்ளேயே அதை செய்வது அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதாக இருக்க என்னை பொறுத்தவரையில். பிறருக்கு சத்தியத்தை அறிவிக்கும் வண்ணமாக ஒரு முயற்சி எடுத்தால், ஒரு நேர்த்தியான ஊழியத்தை நேர்த்தியான உள்நோக்கத்தோடு அந்த நேர்த்தியான தூதை அறிவிக்க வேண்டும் என்று நாம் செய்வோம் என்றால் அதுதான் ரைட் கிறிஸ்மஸ், ஒரு நேர்த்தியான கிறிஸ்துமஸாக இருக்க முடியும். ஆனால் நமக்காகவே சுயநலமாக கொண்டாடும்படி செலவிடப்படும் நாட்களை, செலவிடப்படும் பணத்தை பிறர் நலன் கருதி நம்ம என்ன செய்யணும், நாட்களையும் பணத்தையும் செலவிட வேண்டும். பிறர் நலன் கருதி பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். அதுதானே உண்மை கிறிஸ்தவம். அப்படிதானே? நமக்காகவே செலவழிக்காமல் மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், செலவழிக்க குடும்பமாக அல்லது சபையாக முயற்சிகள் செய்வது நன்மையாக இருக்கும், தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அடுத்த 5ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? மற்றவர்கள். கிறிஸ்துவின் சிந்தை அதுதான், மற்றவர்களை ரட்சித்தான். படிக்கணும்ல, கிறிஸ்து மற்றவர்களுக்காக அவர் வாழ்ந்தார். ஜீசஸ் lived to bless others.
டிசர்வேஜஸ்ல இவங்களின் வாஞ்சல் அப்படித்தான் வாசிக்கிறோம். ஜீசஸ் lived to bless others. மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக கிறிஸ்து வாழ்ந்தார். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும். வேல்ஸ் தேசத்தில், இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வேல்ஸ் தேசம். இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து அப்படின்னு சில தேசங்கள்லாம் அப்படி பக்கம் பக்கமாக இருக்குது ஐரோப்பா. அந்த வேல்ஸ் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பிரசங்கியாராக விளங்கினவர் யார் அப்படின்னா, பாப்டிஸ்ட் திருச்சபையை சேர்ந்த கிறிஸ்மஸ் இவான்ஸ். இவருக்கு என்ன பட்டப்பெயர் அப்படின்னா ஒற்றைக்கண் பிரசங்கியார். ஒற்றைக்கண் பிரசங்கியார். அவர் கண்ணு பாருங்க, ஒரு கண்ணு தான் தெரியும். ஒற்றைக்கண் பிரசங்கியார், ஒன் ஐடு பிரீச்சர். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிறந்தார். டிசம்பர் 25 பிறந்தவர். இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு, 1766, 1766 1838 இந்த மாதிரி காலகட்டம். கிறிஸ்மஸ் இவெண்ட்ஸ். கிறிஸ்மஸில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சபையில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் இவெண்ட்ஸ் ஒரு செருப்பு தைக்கிற குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். படிக்கிறதுக்கு வசதியே கிடையாது. 17 வயசு வரைக்கும் படிக்கவே இல்லை. அப்போ ஒரு ஆலயத்தில் ஒரு எழுப்புதல் கூட்டம் நடந்துச்சு. அந்த எழுப்புதல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இவரும் இவருடைய நண்பர்கள் நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு இவருக்கு ரொம்ப ஆர்வம். என்ன ஆர்வம்னா, பைபிளை எப்படியாவது என்ன செய்யணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு பைபிளை வாங்கிறதுக்கு உழைப்பார்கள். வருஷக்கணக்காக உழைச்சி. மேரி ஜோன்ஸ் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேரி ஜோன்ஸ், அது ஒரு பிரபலமான கதை. மேரி ஜோன்ஸ் ஒரு சின்ன பிள்ளை, 6 வருஷம், 10 வயசு பிள்ளை, 6 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி பல வேலைகள் செய்து பணம் சம்பாதிச்சு ஒரு பைபிளை வாங்கிறதுக்காக 40 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 40 80 கிலோமீட்டர் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பைபிள் அவன் என்ன செய்தாலாம், வாங்கினாள். ஒரு பிரபலமான கதை மேரி ஜோன்ஸ். இந்த பெண்ணுடைய இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பைபிள் சொசைட்டிஸ், வேதாகம சங்கங்கள் உருவாயிற்று. சரிங்களா? சரி, அந்த மாதிரி இவரும் என்ன செய்தாரா, கிறிஸ்மஸ் இவான்ஸும் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு பைபிள் வாங்கினார். அந்த பைபிளை படிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆர்வம். அவரே படிச்சாராம். ஹி வாஸ் செல்ஃப் டாட். தானே படிச்சுக்கிட்டார். எபிரேய மொழி, கிரேக்க மொழியெல்லாம் படிச்சுட்டாராம். போக போக தானாகவே படித்தவர். சரிங்களா? கிறிஸ்மஸ் இவான்ஸ் அப்படிதான் படித்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். மனதார இயேசுவை நேசித்தார். இவருடைய இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முந்தின வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை. கூட அந்த நண்பர்கள் ஒரு 6 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த 6 பேரும் மனம் திரும்பாத நண்பர்கள். இந்த 6 பேரும், டேய் என்னடா இவன் இந்த கிறிஸ்மஸ், நம்ம கூட இருந்தவன் இப்போ ஏதோ ஜீசஸ் அப்படி இப்படின்னு போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த 6 பேரும் வாலிப வயசுல வளர்ந்து வாலிப நாட்கள் இருக்கும் பொழுது இந்த 6 பேரும் இந்த கிறிஸ்மஸ் இவான்ஸை போட்டு அடின்னு அடிக்கிறான். அந்த அடிச்ச அடியில தான் அவருக்கு ஒரு கண்ணு போச்சு. ஒற்றை கண் அப்படின்னு அவர் மாறிட்டார். ஒரு கண்ணு பாதிக்கப்பட்டுச்சு. இவரை பரியாசம் பண்ணாங்க. ஒன் நைட் பிரீச்சர், ஒற்றைக்கண் பிரசங்கியார் அப்படிலாம் அவரை ரொம்ப கீழ்த்தரமாக பரியாசம் பண்ணினார்கள். அப்ப அவர் சொல்லுவாராம், பதில் சொல்லுவாராம், நான் ஒற்றைக்கண் பிரசங்கியார், எனக்கு ஒத்த கண்ணு உண்மைதான். ஆனால் கடும் இருட்டில, பாவ இருட்டில மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு சரியான பாதையை காட்டுவதற்கு போதுமான வெளிச்சம் என்னிடத்துல இருக்கிறது அப்படின்னு தைரியமா சொல்லுவார். கிறிஸ்மஸ் இவான்ஸ். அன்பானவர்களே, அருமையான ஊழியத்தை செய்து ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர்
கிறிஸ்மஸ் ஈவென்ட்ஸ். அன்பான தேவ பிள்ளைகளே, பேருக்கு ஏற்றார் போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எல்லாருக்கும் சொன்னார். ஊழியங்களை மிகவும் தீவிரமாக அவர் செய்தார். வல்லமையான ஊழியங்களை செய்தார் கிறிஸ்மஸ் ஈவென்ட்ஸ் என்று இவரை குறித்து சரித்திரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இவ்வளோ வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. சத்திய வெளிச்சம் எல்லாம் கொடுத்திருந்தோம். இன்னும் அந்த பாரம்பரிய கட்டுகள், ஒரு கிறிஸ்துமஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா பிறர் நலன் கருதாமல், மற்றவருடைய நலன் கருதாமல், நம்முடைய குடும்பம், நம்ம வீட்டுக்குள்ள சொந்தக்காரவங்க, ஒரு பார்ட்டி, ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னா வாட் மீனிங் இஸ் தேர் இன் இட்? அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதைத்தான் கேள்வியாக உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா, சுயத்தை மையமாக வைத்து அல்ல, மற்றவர்களை மையமாக வைத்து மற்றவர்களை மகிழ்வித்து அந்த நாளை பயனுள்ள வகையிலே நம்ம என்ன செய்யலாம்? செலவழிக்கலாம். பிறர் நலன் கருதி, ஏழை எளியோர் நலன் கருதி நம்ம அந்த நாளை செலவிட்டால் அது உண்மையிலே ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும். நமக்காக என்று அந்த நாளையும் பணத்தையும் நம்ம வீணடிக்காமல், பிறருக்காக என்று நம்ம அந்த நாளையும் பணத்தையும் செலவிட்டால் பராபரனுக்கு மகிமை உண்டாகும். அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வெளிச்சத்தை நம்ம என்ன செய்யணும்? சரியாக பின்பற்ற வேண்டியது நமது கடமை. அசம்பிளிங் a right Christmas, நேர்த்தியான கிறிஸ்துமஸை நம்ம என்ன செய்யணும்? அசம்பிள் பண்ணணும். நான் செங்கல்பட்டில் பாஸ்டர் அந்த டைமில் வாழைப்பள்ளியில் எல்லாரையும் ஒன்றா திரட்டி ஸ்கூலில் வேனை பிடிச்சி 2 இல்லங்களுக்கு போனோம். ஒரு தொழுநோயாளிகள் இல்லம், ஒரு இல்லத்துக்கு போனோம். இன்னொரு இல்லம் அனாதை சிறுவர் இல்லம். இந்த 2 இல்லங்களுக்கும் டிசம்பர் 25 ஒரு நாள் போனோம். அப்புறம் ஜனவரி 1 இன்னொரு நாள் போனோம். போய் அவங்களுக்கு பாட்டு பாடி ஆண்டவர் பற்றி சொல்லி ஜெபம் பண்ணி அவர்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து, கொஞ்சம் சிலருக்கு துணிமணி இந்த மாதிரிலாம் கொடுத்து, நல்ல பழைய துணிகள், சில புது துணிகள், நம்முடைய இல்லம் கூட இருக்கிறது அப்படி தானே, அவனியாபுரம் பக்கம் தாண்டி இருக்கிறது ஃபைலா இல்லம், இப்படி இந்த மாதிரி இடங்களுக்கு போய் அவங்களுக்கு நம்ம உதவி செய்தோம் அப்படின்னா, அந்த வயது முதிர்ந்தவர்களை அல்லது அனாதை சிறுவர்களை அல்லது இந்த தொழுநோயாளிகளை நம்ம சந்தோஷப்படுத்தினால் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸாக இருக்க முடியும். அந்த தொழுநோயாளிகள்லாம் அப்படியே அவங்களால கையெடுத்து கும்பிட்டா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர் சொன்னார், ஐயா எங்களை பார்க்க யாருமே வரமாட்டாருங்க ஐயா, யாருமே வரமாட்டாங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த தொழுநோயாளிகள்லாம் அவ்வளோ சந்தோஷம். அன்பானவர்களே, அப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆகவே திருச்சபையாக நாம் அதை புரிந்து கொள்வோம். புரிந்து கொண்டு let us prayerfully plan to have a right Christmas, a right New Year. ஒரு நேர்த்தியான கிறிஸ்துமஸ், ஒரு நேர்த்தியான புது வருடத்தை நம்ம என்ன செய்யணும்? பிறர் நலன் கருதி பிறரை மகிழ்வித்து அந்த நாளை நாம் கர்த்தருக்கு மகிமையாக செலவிட வேண்டும். அதற்கு நம்ம ஒப்படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை நிறைவு செய்யத்தக்கதாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று 170